என் கெஸ்ட் ஹவுஸ். நீ அங்க வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வேண்டியதெல்லாம் நான் செய்றேன். என்ன சொல்ற? கையெடுங்க. பாக்கியலட்சுமி, கையை எடு. கூல் பேபி, கூல் டவுன். உன் கஷ்டம் தீரணும்னா எப்படி தீரும்? கடவுள் வந்து கூரிய பிச்சி பணத்தை போடுவாரா? என்ன மாதிரி ஆளுங்க மூலமா தான் இந்த மாதிரி சான்ஸை ஏற்படுத்தி கொடுப்பாரு. புத்திசாலித்தனமா இதை பயன்படுத்திக்கிட்ட பணத்தை சேர்த்து செட்டில் ஆயிடணும். புரியுதா? என்ன கைய? ஹேய், என்ன சொன்ன அவனுக்கு புரியாதா? டேய், வாடா வெளிய. ஹேய், ஹேய், பாக்கியலட்சுமி, ஹேய், ஹேய், what the hell you doing? ஹேய், என்னாச்சு? What happened? Security! Security! என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரூம்ல தனியா இருக்கேன்னு நைஸா பேசி என் மேல கை வச்சல. இப்போ ஸ்டாஃப் முன்னாடி நான் மேல கை வைக்கிறேன். பாரு. இப்போ கூப்பிடுறோம் செக்யூரிட்டிய. கூப்பிடு. தேவதான். ஆபீஸ்ல வேலை கேட்டா கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை கொடுக்கறியா நீ? உருக்கி ராஸ்கல். ஒரு கஷ்டத்துக்கு வேலைக்கு வந்தா எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைச்சியா? செருப்பு பிஞ்சிடும். இனிமே நீ பாக்குற பொண்ணுங்க எல்லாரையுமே கையெடுத்து கும்பிடணுமே தவிர மேல கை வைக்கணும்னு நினைச்ச கொன்னே போட்டுடுவேன். பாத்துக்கோ. நல்லா கேக்குது. இத்தனை பேருக்கு முன்னால உனக்கு இந்த அடியை கொடுத்திருக்கேன். ஜென்மத்துக்கும் நீ இதை மறக்க கூடாது. மைண்ட் இட். அயோக்கியன்களை வெறும் கனவுலையும் கற்பனையிலையும் மட்டும்தான் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களால அடிக்க முடியுது. நிஜத்தில் அதை பண்ண எங்களுக்கு உடல் பலமும் இல்லை, பொருளாதார பலமும் இல்லை. என்ன யோசிக்கிற? பணம் சம்பாதிக்க வாய்ப்பே இல்லாம வறுமையில இருந்தா அது தலைவிதி. வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காம இருந்தா அது முட்டாள்தனம். நீ முட்டாளா இருக்க போறியா இல்ல புத்திசாலியா மாற போறியா? சொல்லு. பாக்கியலட்சுமி, என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? நான் உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துதான் புத்திசாலியா மாறணும்னா நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். லட்டு மாதிரி கையில கிடைச்சவள மிஸ் பண்ணிட்டோமே. முதல்ல வேலையை கொடுத்து அப்புறமா நிதானமா வளைய விரிச்சிருக்கணும். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டியடா. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல எவ்வளோ பார்த்தாச்சு, இதே ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். ஆமாம்மா, கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சேயோ பாய். சார், அந்த கேஸோட ஃபைல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. யா யா. வணக்கம் சார். வாங்க. இப்பதான் சார் விஷயத்தை கேள்விப்பட்டேன். சூப்பர் சார். தேங்க்யூ. கையை கொடுங்க சார். இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா கேஸ்லயும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதுலயும் கண்டிப்பா நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க. கவலைப்படாம பின்னி எடுங்க.
தேங்க்யூ. சார் அந்த கிளைண்டோட ஆஃப் அண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. First understand one thing. Never give the opponent Okay, room. sir. You have to attack him. வணக்கம் தேவராஜ். சேம்பர் பூரா பரபரப்பா பேசிக்கிறாங்களே, உண்மைதானா? ஆமா. பார்த்து தேவராஜ், நீ சிங்கத்துக்கே வலை விரிச்சிருக்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒரு கேஸ்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையில தோத்து போயிடாத. சார் உங்களை இன்டர்வியூ பண்ணோம் சார். இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலையே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆல் ஓவர் இந்தியா பரபரப்பா பேசுற அளவுக்கு ஒரு பெரிய சென்சேஷனல் கேஸ ஃபைல் பண்ணிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க சார். அதை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வேணாம்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். அப்போ இதே கோர்ட் வாசல்ல உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். சார் நீங்க யார் மேல கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம்ல சார்? ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? கேஸ் கோர்ட்டுக்கு வரத்தான் போகுது. நானும் அவங்கள பத்தி சொல்லத்தான் போறேன். எதுக்காக நீங்க அவசரப்படுறீங்க? என்ன சார் மீடியாக்கு முன்னாடி அவங்க பேர் சொல்றதுக்கு இவ்வளவு தாங்கிறீங்க? அவசரப்பட்டு கேஸ போட்டோமோன்னு பயப்படுறீங்களா? சொல்லுங்க சார். பயப்படுறவனா இருந்தா நான் இந்த கேஸே போட்டிருக்க மாட்டேன். அப்ப ஓபனா அவங்க பேரை சொல்லலாமே சார். எதுக்காக பயப்படுறீங்க? ஓகே, எப்ப நான் பயப்படுறத நினைச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் நான் சொல்லாம போனா நல்லா இருக்காது. மத்திய இணையமைச்சர், மாண்புமிகு இணையமைச்சர் திருமதி சகுந்தலா தேவிக்கு எதிராக தான் நான் இந்த பொதுநல வழக்கு போட்டிருக்கேன். மினிஸ்டர் சகுந்தலா தேவி தமிழ்நாட்டிலேயே பிரபலமான அரசியல்வாதி. அவங்களுக்கு எதிராக நீங்க கேஸ் போட்டிருக்கிறது பப்ளிசிட்டி ஸ்டண்டா இல்ல எவிடன்ஸோட தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? ஆதாரம் இல்லாம நான் எந்த கேஸ்லயும் ஆஜரானதில்லை. இது என்னை பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ சரியான ஆதாரங்களோடையும் சாட்சிகளோடையும் தான் நான் இந்த கேஸ்ல களமிறங்கியிருக்கேன். சகுந்தலா தேவி அவர்களுடைய துறை சார்பா சில நலத்திட்ட பணிகளை செய்யறதுக்கான கான்ட்ராக்ட் ஒரு குறிப்பிட்ட தனியார் கம்பெனி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தான் முறைகேடுகளும் விதிமீறல்களும் நடந்திருக்கு. என்ன முறைகேடும் விதிமீறலும் நடந்திருக்கு சார்? எந்த ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி, குறைஞ்சது 10 வருஷம் அனுபவம் இருக்கிற கம்பெனிங்க தான் இந்த டெண்டர்லயே கலந்துக்க முடியும். ஆனா இணையமைச்சர் சகுந்தலா தேவியுடைய துறையில இப்ப கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிற கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதே 7 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நம்பர் 2, முறைப்படி டெண்டர் விட்டு குறைஞ்சபட்சமா கோட் பண்ற கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கணும். அதையும் சரியா ஃபாலோ பண்ணல. இப்ப கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற கம்பெனி தான் இந்த டெண்டர்லயே அதிகபட்ச அமௌண்ட்டை கோட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. தேர்ட் ஒன், அரசாங்கம் இந்த கான்ட்ராக்ட்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கு. அதுல 50% ஷேர் மினிஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்கும் போயிருக்கு. மினிஸ்டருடைய நாலேஜ் இல்லாம இது நிச்சயம் நடக்காது. நான் சொல்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். மினிஸ்டரோட கட்சிக்காரங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு வருமே, அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எப்ப நான் இந்த கருப்பு கோட்டை போட்டனோ அப்போத்துல இருந்தே எதிர்ப்புகளையும் மிரட்டலையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் மினிஸ்டர் சகுந்தலா தேவிய அந்த கூண்டுல ஏத்தாம விட மாட்டேன். தேங்க்யூ. சார் 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 ஒன் மோர் क्वेश्चन சார். நீங்க நிறைய ஆன்சர் பண்ணிட்டீங்க. சார் இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन சார். எங்க அம்மா பத்தி தப்பா பேசுவியா? கால கையை உடைச்சா உன்னை என்ன பண்றவர்? சரி உனக்கு எழுந்துடா. இனிமே அம்மாவை பத்தி தப்பா பேசுவியா? ஏண்டா மைக் அடிச்சா என்ன வேணாலும் பேசுவியா நீ? ஐயோ
எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இனிமே எங்க அம்மாவை பத்தி பேசியா நீ? பேச மாட்டேன் சார், சத்தியமா பேச மாட்டேன் சார். டேய், அவனுக்கு ஒரு புது வேட்டி சட்டை கொண்டா. அம்மா, I want everything perfect. வணக்கம். உட்காருங்க. அம்மா, நான் பேசுறது தப்புதாம்மா. இனிமே அப்படி பேச மாட்டேமா. என்னை விட்டுருங்கம்மா. அப்பா, உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்கிறேம்மா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா. நான் பிள்ளை குட்டிக்காரேம்மா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா. இனிமே உங்களை தப்பா பேச மாட்டேமா. என்னை விட்டுருங்கம்மா. சத்தியமா உங்களை பத்தி தப்பா பேச மாட்டேமா. உங்களை பத்தி இனிமே பேச மாட்டேமா. சத்தியமா பேச மாட்டேமா. இனிமே பேச மாட்டேன்னு தம்பிய சொல்லிட்டாரு. மன்னிச்சு விட்டுடலாம் தயாளன். என்ன சொல்றீங்க? சரிங்க மேடம். போயிட்டு வாங்க தம்பி. தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிமா. இனிமே உங்களை பத்தி பேச மாட்டேமா. நீயே பேச மாட்டேன்னு சொல்லிட்ட. பேசாத உனக்கு நாக்கு எதுக்குப்பா? ஐயோ, என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. என்னை விட்டுருங்கம்மா. என்னை நம்பி குடும்பமே இருக்குமா. இனிமே உங்களை பத்தி சத்தியமா நான் பேச மாட்டேமா. காப்பாத்துக்கமா. அம்மா, 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 என்னை காப்பாத்துக்கமா. அம்மா, 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 என்னை காப்பாத்து. என்னை விட்டுருங்கம்மா. அம்மா, அம்மா, என்ன புள்ள குட்டிக்காரம்மா. அம்மா, 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 என்னை காப்பாத்துக்கமா. விட்டுருங்கம்மா. என்னை காப்பாத்துக்க. ஐயோ, அம்மா, 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 என்னை காப்பாத்துக்கமா. காப்பாத்துக்கமா. அம்மா, என்னை காப்பாத்துக்கமா.
விடுடி, நடந்ததே நினைச்சிட்டு இருக்காது. மேடம் வண்டியில காயில் போயிடுச்சு, நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கிறீங்களா? ஐயோ, சரி வா, வேற ஆட்டோ பாத்துக்கலாம். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். இப்போ என்னடி பண்றது? எதுவும் ஆட்டோ வர மாதிரி தெரியல. பீச் பக்கம் தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? வா. நினைச்சிட்டு இருக்காத. உன்னை அதை மறைக்கணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் பல வருஷமா அந்த டிஎஸ்பியை போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவரால் இந்த பைக்கு உரியவரை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையே ராஜேந்திரா. பொதுவா இந்த மாதிரி பையெல்லாம் மிஸ் ஆனா போலீஸ் ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எதையாவது தொலைச்சா போலீஸுக்கு போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஐயோ, என் அம்மா 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 50,000 ரூபாய் தொலைக்கிறது சாதாரணமான விஷயமா ராஜேந்திரா? அதுதான் எனக்கும் தோணுது. சரி, அவரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறதா? யோசிடா. அதைத்தானே பல வருஷமா நாம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பிரயோஜனம்? நிறுத்துமா, நான் வந்துடுறேன் போதுமா? சாரிடி, இன்னைக்கு பாட்டியை பார்த்துக்க வீட்டுல ஆள் இல்ல, அதை மறந்து போய் நான் உன் கூட வந்துட்டேன். சரி வா போலாம். இல்லடி, நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். ஐயா, இந்த காணாம போன பையன் எங்கிட்ட தான் இருக்குன்னு விளம்பரம் கொடுத்தீங்கன்னா அது என்னோடதுன்னு எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க. அதெல்லாம் வேணாம். இது யாரோடதுன்னு எப்படி நம்புறது? அது மட்டும் இல்ல, பையன் தொலைச்சவனே நேர்ல வந்தாலும் கூட அவன் தான் இதுக்கு சொந்தம்னு எப்படி நம்ப முடியும்? நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவல்ல? இந்த பைய தொலைச்ச அன்னைக்கே அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருன்னா அந்த தேதியை வச்சு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்ல? அது மட்டும் இல்லாம இந்த பையில என்னென்ன இருந்ததுன்றதையும் அவர் சொல்லியிருப்பார்ல, அதை வச்சு அவர்கிட்ட இதை ஒப்படைச்சிடலாமே. நானும் ஒவ்வொரு நாளும் அவரை என் கண்ணில் காட்டுப்பான்னு அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் ராஜேந்திரா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த பகவான் பைய தொலைச்சவனை முதல்ல கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே. அவன் இப்ப சாகாம உயிரோட இருக்கணுமே. என் ஆயுசு முடியறதுக்குள்ள அந்த கருணாமூர்த்தியை கண்டுபிடிச்சு இந்த பைய அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த பாருங்க, பைய தொலைச்சவனுடைய பேரே நமக்கு இன்னும் தெரியல. ஆனா நீங்க அவனுக்கு ஒரு பெரிய பேரை வச்சுட்டீங்க, கருணாமூர்த்தின்னு. என்ன கருணா? என்னாச்சுங்க? பாருங்க, அதெல்லாம் நான் பார்த்து, நீங்க போய் அவனை பிடிங்க, போங்க. அவனை பிடிங்க, முதல்ல அவனை பிடிங்க. இருங்க இருங்க. ஐயா, அங்க பாருங்க நம்ம பையி. வாங்க வாங்க, இங்க இருக்கு பாருங்க. அந்த பைய கொஞ்சம் கொடுத்தாய். அம்மா, இது சாரோட பையம்மா. அம்மா,
திருட எங்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போகும்போது அதை உங்ககிட்ட போட்டு போயிட்டான். நீ பார்க்கலையாம்மா? ஓ, அதை எங்ககிட்ட கொடுத்தேன்னா உனக்கு புண்ணியமா போகுமா? என்னம்மா பார்க்குற? அது எங்க பையி? ஆமாம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். வாங்க போலாம், வாங்க. ரொம்ப நன்றி. பைய பத்திரம்.